ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏற்காடு மலையிலிருந்து உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சில காரியங்களை நான் வெளிப்படையாக பேசப் போகிறேன். சில காரியங்களை நாம் அறியாமல் கூட இருக்கலாம். ஒரு லூசிஃபர் என்கிறவனை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அவன் யாருன்னா, அவனை தான் நம் சாத்தான் என்று நாம் சொல்லுகிறோம். அந்த சாத்தானை குறித்து சில காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துக்கு இருந்ததுக்கு முன்பாக ஒரு உலகம் இருந்தது. வேதத்தில் அவனை குறித்து போட்டிருக்கிறது. அவனை கர்த்தர் ஒரு அதிகாரியாக வைத்திருந்தார். காப்பாற்றுகிற ஒரு தூதனாக, எல்லா தூதர்களுக்கும் மேலான ஒரு தூதனாக வைத்திருந்தார். அவனுக்குள்ளே என்று பாவம் வந்ததோ, என்ன பாவம் என்றால், நானும் தேவனை போல் மாறலாம். ஏன்னா எல்லாமே கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்தார். எல்லா அந்தஸ்து எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்திருந்தார். ஸோ அதனால் அவனுக்கு கூட இருக்கிற தேவதூதர்கள் சொல்லுகிறத கேட்டு ரொம்ப வருஷங்களாக உண்மையாக இருந்திருக்கான். ஏன்னா உன்னிடத்தில் அக்கிரமம் கண்டுபிடிக்க நாள் மட்டும் நீ உன் வழிகளில் உத்தமனாக இருந்தாய் என்று சொல்லி லூசிஃபரை குறித்து, சாத்தானை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸோ இந்த உலகத்துக்கு ஒரு ரூலராக, இதுக்கு முந்தி இருந்த உலகத்துக்கு ஒரு ரூலராக எல்லா அதிகாரத்தையும் சாத்தானுக்கு கொடுத்துருந்தார். சாத்தானுக்கு எப்படி இந்த தோணுச்சோ அன்றைக்கே ஆண்டு என்ன எடுத்துட்டாருன்னா, அவனுடைய அதிகாரத்தை எடுத்துட்டார். அதிகாரத்தை எடுத்துட்ட பிறகு எல்லாரையும் அழிச்சிட்டார். இப்போ புதிய உலகத்தை கர்த்தர் உண்டாக்கி ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்தார். எல்லா மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் படைத்தார். ஸோ அவனால் முடியல, அதிகாரத்தை இழந்துட்டு அப்படியே தவிச்சிட்டு இருந்தான். அதிகாரம் அவங்ககிட்ட இல்லை. ஆண்டு என்ன பண்ணனா, ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்து ஆதாமுக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்தார். இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளுகிற அதிகாரம். அவனால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல, கோபம். என்ன பண்ணுறது, எப்படியாவது அந்த அதிகாரத்தை எடுக்கணுமேன்னு சொல்லி அவன் ஆதாமை ஏமாற்றி, ஏவாளை ஏமாற்றி, ஆண்டவர் செய்யக்கூடாது என்று சொன்ன காரியத்தை செய்ய வைத்து அந்த நிமிஷத்தில் அந்த அதிகாரத்தை அவன் எடுத்துக்கொண்டான். இப்போது பாருங்கள், அவங்ககிட்ட தான் இந்த ரூலர் என்கிற அதிகாரத்தை அவன் உடையவனாக இருந்தான். அதிகாரத்தையும் எடுத்துட்டான், எல்லா அதிகாரத்தையும். வானத்திலையும் பூமி, எல்லா வானத்தில் இல்லை, பூமியில் எல்லா சகல அதிகாரத்தை எடுத்துட்டான். ஸோ என்ன நடந்துச்சு? இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனோடு இருந்தார். பிதாவாகிய தேவன் அவரை வார்த்தையாய் மாற்றினார். அவர் வார்த்தையை மாற்றி இந்த உலகத்துக்கு அவர் மனுஷனாய் வந்தார். வார்த்தையாய் மாறி மனுஷனாய் வந்து எதற்காக வந்தார்னா, முக்கியமாக சாத்தான் பிடுங்கி வைத்திருக்கிற அதிகாரத்தை மறுபடியும் எடுக்க வேண்டும். என்ன அதிகாரம் வச்சுன்னா, மரணத்துக்கும் அதிகாரமாயிட்டான். அவன் தான் அதிபதி ஆகிட்டான் எல்லாவற்றுக்கும். ஸோ அப்படிப்பட்ட அதிகாரத்தை அவன் இடத்துல பிடுங்கி மனுஷர்களை விடுவிக்கணும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வார்த்தை என்கிற ரூபத்திலே மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகி இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் ஆவியாய் வந்தார், வார்த்தையாய் வந்தார். ஆமென். ஸோ அவர் மூலமாக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து என்ன பண்ணால், யாருமே ஜீவனை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணால், தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை விடுவித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் பாருங்கள். ஸோ கொடுத்து என்ன பண்ணார்னா, அப்புறம் என்ன சொன்னால், இதோ வானத்திலையும் பூமியிலும் சகல அதிகாரத்தை நான் பெற்றிருக்கேன். சாத்தானுடைய அதிகாரத்தை முற்றிலுமாக எடுத்துட்டார். தம்முடைய மரணத்தினாலே அவர் மரித்த பிறகு தான் என்னாச்சுன்னா, அந்த அதிகாரம் எல்லாம் இயேசு கிறிஸ்து கையில் வந்துருச்சு. ஸோ எல்லாத்தையும் எடுத்து, வானத்திலே பூமி அதிகாரத்தை எடுத்து, அந்த அதிகாரத்தை ஆண்டவர் எடுத்துட்டார். இயேசு கிறிஸ்து எடுத்து இப்போ சாத்தான் இடத்துல மறுபடியும் அதிகாரம் இல்லை. ஆனால் அவன் என்ன அதிகாரம் இல்லைன்னா, எல்லாவற்றின் மேலே அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் இப்பொழுதும் அவன் ரூலராக இருக்கான். ஆனால் அவன் கையில் அதிகாரம் இல்லை. அதிகாரம் என்றால் ஒரு விதமான அபிஷேகத்தையும் சொல்லலாம். ஆனால் அவனிடத்தில் ஏற்கனவே அபிஷேகம் இருந்தது. அவன் ஆதாமுடைய அபிஷேகத்தை எடுக்க முடியல. ஆனால் ஆதாம் பெற்றிருந்த அபிஷேகத்தின் அதிகாரத்தை அவன் எடுத்துக்கொண்டான். ஸோ அந்த அதிகாரத்தை அவன் மறுபடியும் இழந்துட்டான். இப்போ இயேசு கிறிஸ்துக்கிட்ட தான் வானத்தின் பூமி அதிகாரம் இருந்திருக்கு. இன்றைக்கி சாத்தான் இடத்துல அதிகாரம் இல்லை. அவங்ககிட்ட வல்லமை மட்டும்தான் இருக்குது, பவர். ஆனால் அதிகாரமே இல்லை. இப்போ பாருங்கள், ஒரு பிரைம் மினிஸ்டர் ரூலர் ஆக்கிட்டு அந்த ரூலருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நீ எதுவுமே செய்ய முடியாது, எதுவுமே சைன் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. சொன்னால் எப்படி இருக்கும்? அதே போல் தான் அவன் இருக்கான். ஆனால் அவன் ஏமாத்துறான், எனக்கு எல்லாமே இருக்குது, அது இருக்குன்னு. அதெல்லாம் சாத்தான் பேச்சு கேட்காது. ஃபஸ்ட்டு சாத்தானுக்கு பயப்படாதீங்க. ஏன்னா ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று சொன்னீங்கன்னாவே சாத்தான் அவங்க விட்டு ஓடி போயிடுவான். உண்மையாக சொல்லணும்,
மனசில் ஆழத்துலன்னு சொன்ன ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் சொன்னீங்கன்னா சாத்தான் அவங்கள விட்டு ஓடிடுவான். கிட்ட நெருங்க முடியாது. ஏசு கிறிஸ்து ரத்த கோட்டையில் நான் இருக்கிறேன். ஆமென். இப்படிலாம் சொன்னால் நம்ம மூடப்பட்டு இருக்கிறோம். ஸோ சாத்தானுக்கு நம்ம மேலே அதிகாரமே கிடையாது. ஃபஸ்ட்டு அவன் வல்லமையை பயன்படுத்தி நம்ம ஏமாற்ற போகிறோம். ஆனால் அந்த அதிகாரத்தை கர்த்தர் என்ன சொன்னால் அவனுக்கு கொடுக்குறேன்றாரு, மனுஷனுக்கு கொடுக்குறேன்றாரு, ஏசு கிறிஸ்தன் மூலமாக, ஏசு கிறிஸ்தன் நாமத்தின் மூலமாக. ஆமென். ஸோ நீங்கள் அந்த பயன்படுத்துங்க. என்ன பயன்படுத்துங்க? ஏசு கிறிஸ்தன் நாமத்தை பயன்படுத்துங்க. எப்பொழுதும் இயேசுவின் நாமம் என்று சொல்லாதீங்க. நிறைய பேர் இயேசுன்ற பேர் வச்சுருக்காங்க. அவங்க நாமத்தை குறித்து சொல்ல வேண்டாம். ஏசு கிறிஸ்து நசரேயனாகிய ஏசு கிறிஸ்து நாமத்திலே கேளுங்க, கர்த்தர் செய்வார். ஆமென். கர்த்தர் எல்லா அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. அந்த வல்லமையில், அந்த அதிகாரத்தின் வல்லமையில் சாத்தானுடைய வல்லமையை ஒட்டைக்கே ரொம்ப ஈஸி. அவன் ஒன்றுமே இல்லை உங்களுக்கு முன்னாடி. அவன் ரொம்ப வல்லமை நிறைந்தவனாக இருந்தாலும் உங்ககிட்ட அதிகாரம் இருக்குது. அதிகாரம் தான் மெயின். அதிகாரம் கிட்ட இருக்குது. ஸோ அந்த அதிகாரம் என்கிறது இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாம் கிடைக்கிறோம், நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென்.